வணக்கம். இன்றைக்கி நம்ம பைத்தான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி கோடு எழுதுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்கள் சிஸ்டமில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதும் டவுன்லோட் பைத்தான் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். தென் என்டர் கொடுங்க. ஃபர்ஸ்ட் லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். அது பைத்தான் பேஜுக்கு என்டர் ஆகும். அதில் எல்லோ ஹைலைட்டட் டவுன்லோட் பைத்தான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எந்த ஃபோல்டரில் எந்த ஃபைலில் சேவ் பண்ணணும்னு கேட்கும். ஸோ ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் சூஸ் பண்ணதும் பைத்தான் நேமில் தான் இருக்குது. சேவ் பட்டனை கொடுங்க. இப்போ நம்ம ஃபைல் சேவ் ஆயிடுச்சு, அதாவது டவுன்லோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அந்த ஃபைல் எங்கே சேவ் ஆகிருக்கோ அந்த ஃபோல்டரை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் அந்த ஃபைல் நேமை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணதும் விண்டோஸ் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வரும். இந்த ஆப் மைக்ரோசாஃப்ட்னால் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்ற மெசேஜ் வரும். ப்ராப்ளம் இல்லை, இன்ஸ்டால் எனிவே கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்ஸ்டால் நவ்வை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஃபைல் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்ஸ்டால் ஆனதும் ஃபினிஷ் பட்டன் ஹைலைட் ஆகும். ஸோ டைமிங் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இங்கே பிகினர்ஸ்க்காக நான் வெறும் 32 பிட் அதை தான் இன்ஸ்டால் பண்ணுறேன். 64 பிட் பைத்தான் ஃபைலும் இருக்குது. அது நமக்கு வேணும் தேவைப்படும் போது, இல்லை நம்ம லேப்டாப் சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம 64 பிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு 34 பிட்டே சஃபிஷியண்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு டைம் நிறைய எடுக்கும். நான் இந்த ரெக்கார்டை இப்போ இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப இன்ஸ்டால் ஆனதும் ஓப்பன் பண்ணுறேன். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஃபினிஷ் பட்டன் ஹைலைட் ஆகும். அதாவது செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல், அந்த விண்டோஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல், இன்ஸ்டால் ஆகிருச்சு. அடுத்த ஸ்டெப், நம்ம பைத்தானை ஓப்பன் பண்ணி எப்படி சின்ன கோடு எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஸ்டார்ட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமில் போயிட்டு ஆல்ஃபபெட்டில் பியில் பைத்தான் இருக்கும். ஸோ ஆல்ஃபபெட் பி வரைக்கும் போகணுன்னா அதில் பார்த்திங்களா பைத்தான் இருக்குது. ஸோ இதில் ஐடிஎல்இ பைத்தான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் நமக்கு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். பார்த்திங்களா, இந்த ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஒயிட்டில் இருக்கும். அது பரவாயில்ல. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபைல் க்ரியேட் நியூ ஃபைல் கொடுத்திங்கன்னா இந்த ஃபைல் ஓப்பன் ஆகுது இல்லையா, இதை நான் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ் கொடுத்தோன்னா நமக்கு எந்த ஃபோல்டரில் வேணுமோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி நமக்கு தேவையான ஃபைல் நேமை கொடுத்து சேவ் பண்ணலாம். நான் இங்கே டெஸ்ட் ஃபைல் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த ஃபைல் சேவ் ஆகிருச்சு. இப்போ நான் எந்த கோடு வேணாலும் இதில் எழுதலாம். நான் இங்கே பிரிண்ட்டுக்காக ஒரு கோடு எழுதுகிறேன். பிரிண்ட் அலோ டு ஆல் அப்படின்னு எழுதுகிறேன். அதை சேவ் பண்ணி நான் ரன் பண்ணுறேன். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் இதை உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி எழுதணும்னு லேட்டஸ்ட் சொல்லி தருவேன். ஜஸ்ட் இதை எப்படி ஓப்பன் பண்ணி நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணி அண்ட் அதை எப்படி சேவ் பண்ணுறோம் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இது. இப்போ உங்களுக்கு யாருக்காவது லேப்டாப் இல்லை லேப்டாப் இன்ஸ்டால் பண்ண முடியல, எரர் வருது அப்படின்றதுனால நான் உங்களுக்கு இன்னொரு முறை சொல்லி கொடுக்குறேன். அந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆன்லைனில் பண்ணுறதுக்காக. சரிங்களா? அப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆன்லைன் கம்பைலர் ஃபார் பைத்தான் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பைத்தன் கம்பைலர்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைனில் பைத்தான் என்விரான்மெண்ட் ஓப்பன் ஆகும். அப்போ இதில் நம்ம கோடு எழுதுகிறேன் பாருங்கள். பிரிண்ட் வெல்கம் டு கோட் பண்ணு அப்படின்னு எழுதுகிறேன். பார்த்தீங்களா, இங்கே க்ரீன் கலரில் ரன் பட்டன் இருக்குது. அப்போ அந்த க்ரீன் பட்டனை டைப் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அவுட்புட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது கீழே. சரிங்களா? ஸோ கோடு எப்படி எழுதணும், எந்த பட்டன் ரன் பட்டன், அப்புறம் இது அவுட்புட் எங்கே வரும்னு காட்டியிருக்கேன். இது பைத்தான் இன்ஸ்டால் பண்ண முடியாதவங்களுக்கு ஒரு நல்ல மெத்தட். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பைத்தானை பற்றி நிறைய கற்றுக்கலாம். சரிங்களா?